படத்தோட ஸ்டார்டிங்கில் என்னென்னா ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்காக ஹீரோ அவரோட ஹோட்டல்லேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் ஹீரோ லேட்டாக எழுந்துட்டு இருப்பார் ஃபங்க்ஷன் ஞாபகம் இல்லாமல். அதுக்காக அவங்க அப்பா திட்டுவார். வழக்கம் நம்ம பசங்க வாங்க திட்டு மாதிரி தான் அதுவும். திட்டு வாங்கிட்ட பிறகு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட ஃபோனு கொடுக்குறாங்க. ஃபோனை கொடுத்த பிறகு அவங்க பேசுகிறாங்க, இதோ வந்துடும் சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணுறாரு, ஆட்டோவில் கிளம்புறாரு. இவர் ஆட்டோவில் கிளம்பாமல் அவர் ஃப்ரெண்டு வராரு. அவர் ஃப்ரெண்டு கூட பைக்கில் போகிறாரு. ஆட்டோ இவரை ஃபாலோ பண்ணுது. போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரியவர் இருக்கார். அந்த பெரியவர்கிட்ட டிஃபன் கொடுக்குறாரு. அவர் சாப்பிட்டு நல்லா இருக்குது காசு கொடுக்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இல்லை அப்பா கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்பிட்டு நேராக எங்கே போகிறாங்கன்னா குண்டூர் போகிறாங்க. குண்டூரில் சுற்றி முற்றி போவான் அவன் ஃப்ரெண்டுக்கு. குண்டூரில் எனக்கு தெரியாத இடமே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிடுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. சரி சாப்பாடு வந்துச்சு எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். அங்கே ஒரு பெரிய இல்லைப்பா எனக்கு சுகர் நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இட்லி இருக்குது, சாம்பார் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சட்னி மட்டும் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கால் வருது. அவங்க அப்பா என்னப்பான்னு கால் பண்ணி அட்டன் பண்ண, எங்கே இருக்குன்னு கேட்க, இல்லை நான் ஃபங்க்ஷனில் தான் இருக்கேன்னு சொல்ல, சரி சீனுக்கிட்ட ஃபோனை விடனே, இல்லைப்பா வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு பொய் சொல்கிறியாடா அப்படின்னு திட்ட, சட்னி எங்கடா இல்லையான்னு சொல்ல, இவன் என்ன பண்ண டக்குன்னு ஆட்டோக்காரனுக்கு கால் பண்ணி சட்னி வர வச்சிருவான். சட்னி வர வச்சு இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ திடீர்னு கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் இவரை பார்த்து சிரிக்க, ஆனால் ஹீரோ தலை குனிஞ்சிடுறாரு. தலை குனிஞ்சிட்டு கம்முன்னு இருக்கார். அப்போ ஹீரோயினோட அப்பா வந்து இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஷெட்டு இருக்குது, நீ ஹோட்டலில் வைக்க போகிறேன்னு சொன்னியாமே, வீட்டுக்கு பையன் ஷெட்டு பார்க்கலாம், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு. இவரும் சரின்னு வரேன்னு சொல்லிடுறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு மொபைல் ஷாப்புக்கு போகிறாரு. அந்த ஷாப்புக்கு போனோன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட கடலை போகிறாரு. கடலை போட்டு இந்த ஃபோனை எடுத்து அந்த ஃபோனை எடுத்துவேன்னு சொல்லிட்டு எல்லா ஃபோனையும் அடிக்க வச்ச பிறகு, இல்லை காசு எடுத்துன்னு வர மறந்துட்டு காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன். இறான் நான் தரேன் அவன் ஃப்ரெண்டு சொல்ல, இல்லை பரவாயில்ல நாங்கள் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி வரான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ரூட்டோட தான் வந்திருப்பான். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஹீரோனோட தம்பி என்ன பண்ணுறான்னா பேட் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்கிறான். டக்குன்னு அவங்க அக்கா ஒரு புக் எடுத்து படிக்கிற மாதிரி நடிக்கிறான். சரி ஆன்சர் சொல்கிறான்னு கேட்க, ஆன்சர் முழிக்க சரின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்போது ஒரு காலிங் பெல் சவுண்டு. யாருன்னு போய் பார்த்தா ஹீரோ ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு மெசேஜ் ஆகிடுவாங்க. என்னப்பான்னு கேட்க, இந்த மாதிரி ஷெட்டு பார்க்க வர சொன்னாங்கன்னு சொன்ன வைப்பாங்க. அப்போது ஹீரோனோட அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஃபோனில் ஜியோ ஃபோனு, அது ஸ்பீக்கர் போய்ட்டுருக்கோம். எல்லாமே போய்டும் ஜியோ ஃபோனில், இதை ஸ்பீக்கர் போய்ட்டுருக்கு. ஸ்பீக்கர் போனதுக்கப்புறம் அதனால் லவுட் ஸ்பீக்கர் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது இந்த மாதிரி குண்டூரில் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சும்மா சொல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, சரி அவங்க பொண்ணுக்கிட்ட இவங்களை கூட்டின்னு போய் குண்டூர் வரைக்கும் கூட்டின்னு போய் விட்டுவாமான்றாரு. ஓ அப்படியா சரிப்பான்னு கொஞ்சம் யோசிக்க, பரவாயில்லம்மா அண்ணனா நினச்சிக்கோன்னு சொல்ல, அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போன இடத்துல பார்க்குறாங்க அந்த ஷாப்பை. அந்த ஷாப் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய மாங்காய் மரம் இருக்குது. அதனால் கடை தெரியுமோ தெரியாதுன்னு சொல்லிட்டு யோசிக்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு என்ன பண்ணுறாரு, மறுநாள் அவங்க அப்பா கூப்பிட்றாரு. அதனால் போகிறாரு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த மாதிரி ஷெட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல, இல்லைப்பா காசு வேணா கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து பெட் கடியில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதில் பார்த்தா ஹால் டிக்கெட் இருக்குது. அந்த ஹால் டிக்கெட் எடுத்தால் அவங்க ஸ்கூல் லவ் ஸ்டோரியாக ஆரம்பிக்குது. அந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரி என்னென்னா, எக்ஸாமில் சீக்கிரமாக முடிச்சிடுறாரு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு பின்னாடியே கிளம்புறாங்க. பின்னாடியே கிளம்பிட்டு எக்ஸாம் எப்படி எழுதுன்னு கேட்க, ஓ சூப்பர்னு சொல்ல, அதான் நான் பார்த்துனேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமான்னு. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறேன். உனக்குன்னு கேட்க, எனக்கும் இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு என்ன லவ் தான் ஃபுல்லாக சாங்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அப்போது டக்குன்னு என்ன நடக்குதுன்னா, ஹீரோயின் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு நான் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச, டக்குன்னு அவங்க அப்பா வந்துடுறாரு. அதனால் இவங்க கிளம்பிடுறாரு. ஆனால் ஹீரோக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு, ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் சைக்கிள் எடுத்துன்னு ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணி போனதை ஹீரோயின் பார்த்துடுறாங்க. என்ன இவன் வீடு வரைக்கும் வந்துட்டான்னு சொல்லி பயந்துட்டு என்ன பண்ணுறான், சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜன்னல் எட்டி பார்க்குறான். அங்கேயும் வெளியே நின்று வெறிக்க பார்த்துட்டு இருக்கானுங்க. இவன் என்ன பண்ணுறா, டக்குன்னு இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு புக் எடுத்துகிட்டு அப்படியே கம்முன்னு கிளம்பி வரான். வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இவனை பார்த்துட்டு போய் பேசுகிறான். என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினச்சி அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருக்க, ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், சைக்கிளில் அங்கே டர்னிங்கில் நின்றுட்டுருக்கான். ஆனால் ஹீரோ என்ன பண்ண, டக்குன்னு ஹக் பண்ணி ஐ லவ் யூ டூன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. திடீர்னு அவங்க அப்பா வந்துடுற இதை பார்த்துட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிடுறாரு கையை பிடிச்சி. அவ்வளோதான், இதோட என்ன லவ் ஸ்டோரிக்கு சங்கூதியாச்சு. அதனால் இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கு. இந்த ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ லோகேஷ். இன்றைக்கி நம்ம 2020 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மிடில் கிளாஸ் மெலடிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தெலுங்கில் மட்டும்தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியுன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ளாஷ்பேக் முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா, ஹீரோ வீட்டுக்கு போனோன்னா என்ன, அவங்க அப்பாவுக்கும் ஹீரோக்கும் ஒரு சின்ன சண்டை. குண்டூரில் தெரியாத இடத்துல ஹோட்டல் வச்சு என்ன பண்ண போகிறேன், இங்கே ஹோட்டல் நல்லா தானே போகுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே எங்கே நல்லா போகுதுன்னு இவருக்கு தான் தெரியும். மறுநாளும் இதே மாதிரி சண்டை வருது. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு ஹீரோயின் அம்மா என்ன பண்ணுறாங்க,
அவங்களுக்கு காலில் சுளுக்கு வந்துட்டுருக்கு. அதனால் ஹீரோட அப்பா என்ன பண்ணுறாரு, சுளுக்கு எடுக்கிறாரு. அவரும் சுளுக்கு எடுத்துகிட்டே இருக்கும்போது, இந்த மாதிரி பையனுக்கு காசு கொடுக்கலாம், அவனும் முன்னேறட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு காலை உதறி தள்ளிட்டு, இல்லை எனக்கு தூக்கம் வருது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸாக எஸ்ஆயிடுறாரு. எஸ்ஐட்ட என்ன பண்ணிட்டாரு, காலையில் காசு கொடுத்துட்ருக்காரு போல். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இங்கே வாடான்னு சொல்லி கூப்பிட்டு இந்த அட்வான்ஸ் கொடுன்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஹீரோ வேகமாக போயிட்டு ஹீரோவோட அப்பா கணத்தை கிள்ளிட்டு ஓடிடுறான். சரியான லூஸாக இருப்பான் போலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுற மாதிரி சும்மா வச்சுருக்காங்க. ஹீரோட அப்பா இருந்துக்கிட்டு, என்னப்பா ராகவா அன்றைக்கி காசு இல்லை அப்படி இப்படின்னு சொன்னேன், இன்றைக்கி எப்படி வந்து, இல்லை அங்கிள் அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு விட்டுறான். சமாளிச்சு விட்டதுக்கு அப்புறம் என்ன, திரும்பவும் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபோன் கடைக்கு போகிறான். அந்த மாடல் காட்டு இந்த மாடல் காட்டுன்னு சொல்லிட்டு இந்தமாதிரி துணி கடைக்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். கிளம்பிடுவானா போய் அவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு வரவே இல்லை. என்ன இவன் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போகிறான். மறுபடியும் உள்ளே போய்ட்டு ஏன் வரவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஸ்கி வயசில் கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, ஏன்டா டெக்ஸ்டைல்ஸ் வர சொன்னியே, அங்கே 4 டெக்ஸ்டைல்ஸில் இருக்குது, அதில் எங்கடா வருதுன்னு சொன்னியாடா, சரி வெங்கடேஸ்வரா டெக்ஸ்டைல்ஸ் அங்கே வந்துருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஓ இது வேறு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். போயிட்டு அவனை வெயிட் பண்ணி டக்குன்னு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கும், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு ஆமாம் உங்ககிட்டயும் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டான். ஆனால் இவன் சரி நானே ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். உன் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு டக்குன்னு கேட்டுடுறான். என்ன இது சம்மந்தமே இல்லாமல் கேட்குறான். சரி இந்த மாதிரி அவள் ஒரு டேட் சொல்கிறான். போயிட்டே இருக்கும்போது ஐயோ சாரி மறந்துட்டேன், இப்போ சொல்லுன்னு சொல்ல, இல்லை அப்படியே டைமை சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜோசிக்காரன் மாரி கேட்டு கிளம்பிடுறான். கிளம்பிட்டு நேராக அவனோடைய ஃபோன் கடைக்கு போகிறான். அவனோட ஃபோன் கடைக்கு போயிட்டு சிஸ்டத்தில் ஆன்லைன் ஜோசியம் பார்க்குறான். இந்த ஆன்லைன் ஜோசியம் பார்த்துட்டு அதில் இவங்களுக்கு செட் ஆகலாம்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்துடுறான். ஹீரோ கேட்குறான், என்னப்பா இந்த மாதிரி பார்த்து என்னாச்சு அப்படின்னு. இல்லை ஆன்லைன் ஜோசியம் செட் ஆகலை. எது ஆன்லைன் ஜோசியமா, இந்த காலத்தில் என்னடா ஜோசியத்தை நம்பிட்டு இருக்க, பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான். இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசித்து சமாளித்து விட்டுறான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தால் அங்கே டெய்லி வர ரெகுலர் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க, ஏன்பா இங்கேருந்து கடையை குண்டூர் மாற்ற போறியாமே, தெரியாத இடத்துக்கு போய் என்னப்பா பண்ண போகிறேன்னு, இங்கே எவ்வளோ செலவாகுது, இங்கே எவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்ல இவனுக்கு ஹீரோவுக்கு கோவம் வந்தது. ஏன்டா 2 இட்லி சாப்பிட்றீங்க, வந்து வெறிக்க பேப்பர் படிக்கிறீங்க, அதுக்கு மேலே நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, இங்கே வச்சா அவ்வளோதான் என் வாழ்க்கையே நாசமாக போயிடும், அதனால் நான் அங்கே போகிறேன்னு சொல்கிறான். சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. ஹீரோட அப்பா என்ன பண்ணுறாரு, வேகமாக வந்து அவருக்கு பிபி சுகர்லாம் ஏறிட்டு இருக்கு, வந்து சட்டையை கூட போடாமல் ரோட்டில் சுற்றுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் கேட்டால் தான் தெரியுது, அங்கே ஊரில் ஒருத்தன் பணத்தை ஏமாற்றிட்டு இருப்பான், எல்லாரோட பணத்தையும். ஒரு கிழவன் என்ன பண்ணுவான், செம்ம கோவத்தில் சட்டையை பிடிச்சி ஒருத்தன் அவங்க பையன் கிட்ட கேட்பான், ஏன்பா உங்கள் அப்பா ஏமாற்றிட்டாரு, என் பணத்தை திருப்பி கொடுறா, என் பேத்திக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனால் இவன் கம்முன்னு எல்லோரும் வந்து பிரித்து விட்றான். ஏன்டா கொடுத்து 1 லட்சம் நீ அப்படி சொல்லிட்டு 6 லட்சம் கொடுத்துட்டு அவனே அங்கே சும்மா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா கை காட்ட இவனுக்கு காண்டாயிடும். வீட்டுக்கு வந்த பிறகு என்ன, ஹீரோட அப்பா ஹீரோ மேலே தான் பிடிச்சின்னு ஏறுவார். யார் மேலே ஒரு கோவத்தை இவன் மேலே காட்டுறாரு. நீ எப்போ குண்டூரில் ஹோட்டலுக்கு போகிறேன்னு சொன்னியோ அங்கே பிடிச்சிதுறான் நமக்கு, அதனால தான்டா இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லி இனிமேல் குண்டூர்னு பேசிப்பார் அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ சொல்கிறான், நமக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஊரில் சொத்து இருக்குல்ல, அந்த நிலத்தை விற்றுட்டு அதுலேருந்து கொடுக்கலான்னு சொல்ல, எது அந்த நிலத்தை பற்றி பேசுனா அவ்வளோதானு சொல்லி அனுப்பி வச்சுறாங்க. இந்த பால்காரக்காரன் வந்து இல்லைப்பா நேற்று ஏதோ போதையில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சின்ன பையன்கிட்ட சாரி கேட்க அவன் கம்முன்னு எழுந்து போயிடுறான். இதனால் அவனுக்கு டென்ஷன் ஆகிடுது. டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுடைய பேத்தி இனிமேல் ஸ்கூலில் நிறுத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு உள்ளே போய்ட்டு பீரோவில் வந்து காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி என்னுடைய பென்ஷன் மணி நீ எப்போ திருப்பி தரியோ திருப்பி தான், ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறான். அந்த காசு எடுத்துகிட்டு சந்தோஷமாக போயிட்டு அவன் பேத்தியை காலேஜுக்கு அனுப்புகிறான். ஹீரோனோட அப்பாவுக்கு ஹீரோ கால் பண்ணுறாரு. கால் பண்ணி கேட்குறாரு, இந்த மாதிரி லீஸ் முடிய போகுது, நீங்கள் அட்வான்ஸ் நிறைய பேர் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் மீதி பணத்தை கட்டிட்டீங்கன்னா அந்த ஹோட்டல் வைக்கிற இடத்த உங்களுக்கே தந்துடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவரும் சரின்னு சொல்லி யோசிச்சு, என்னப்பா சரி என்கிட்ட ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை விற்றுலாமான்னு சொல்லி கேட்க, இவரும் என்ன டக்குன்னு ஓகே சொல்லிடுறாரு. என்ன இவர் டக்குன்னு ஓகே சொல்லிடுறான்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸைட்டிங்காக பார்க்குறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தெல்லாம் விற்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க பையன் எவ்வளோ சொல்ல, இல்லை விற்றுறோன்னு சொல்லிட்டுங்க. எடுத்து நெக்ஸ்ட் என்ன ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, ஹீரோனோட அம்மா சொல்கிறாங்க ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி ஏமாற போகிறாங்க, அது பல மடங்கு காசு ஆக போகுது அந்த நிலம் சொல்ல, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறா, ஹீரோவுக்கு கால் பண்ணுறா. டக்குன்னு இந்த பக்கம் ஹீரோயின் அப்பா, இந்த பக்கம் ஹீரோட அப்பா, நடுவில் மாட்டி ஹீரோ கதை, அவரால் எழுந்தும் போக முடியல, ஃபோனும் அட்டன் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான், தலை தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கான். குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு யாருன்னு கேட்க, சந்தியான்னு சொல்கிறான். சந்தியாவா, சரி நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி வச்சிடறான். அப்புறம் போய் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன ஆகுதுன்னா, பேலன்ஸ் இல்லாமல் ஃபோன் கட் ஆகிடுது. இந்த நேரத்தில் தான் இப்படி ஆகணுமான்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறான், இந்த மாதிரி ஜூனியர் பொண்ணு இருக்குல்ல, அவளுக்கு புக்கு வேணுமா போகிறேன்னு சொல்லிட்டு, ஏன் புக்கே எடுத்துன்னு போகிறேன்னு சொல்கிறேன்னு டக்குன்னு போயிட்டு ஏதோ ஒரு புக்கை நோண்டி எடுத்துகிட்டு போயிடுறான். எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கு போகிறான். கடைக்கு போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறான். ரீசார்ஜ் பண்ணும்போது அவன் ஏதோ உதற கேஸு போல், சுகர் பேஷண்ட்டு எல்லாமே இருக்கும் போல் அவனுக்கு. அவன் என்ன பண்ணுறான், நம்பர் சொல்லுமான்னு சொல்ல, அந்த பொண்ணை டக்குன்னு 984 அப்படி இப்படின்னு சொல்ல, இவன் என்ன பண்ணுறான் 98 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷன் சொல்ல, இவன் காண்டாயிட்டு
சீக்கிரம் பண்ண உடனே டக்குன்னு கால் பண்ணுறா, அப்பயும் எடுக்க முடியல. ஹீரோயின் அவசரப்பட்டு ஹீரோவுக்கு கால் பண்ண அந்த ஃபோன் காலை ஹீரோயினோட அப்பா எடுக்கிறதுக்கு வருவார். திடீர்னு எடுத்துட்டு அட்டன் பண்ண கிட்ட வரும்போது அதில் பார்த்தீங்கன்னா பிச்சினின்னு சொல்லிட்டு தெலுங்கில் சேவ் பண்ணியிருக்கு. அதுக்கு மீனிங் என்னென்னா மென்டல்னு. என்னப்பா மென்டல்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன், யார் நம்பர்? ஆமாம் அது ஒரு மென்டல்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், வெளியே போன பிறகு கால் பண்ணுறான். என்ன இந்த மாதிரி கால் பண்ணியிருந்தேன்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிச்சு, ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல, ஏன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறான் அந்த நேரம் இந்த மாதிரின்னு சொல்ல, அவனுக்கு இது அவங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவனோட குண்டூர் ஹோட்டலுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான், ஆட்டோவில் எல்லா ப்ராப்பர்ட்டி ஏற்றிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், சாய்பாபா ஃபோட்டோ வருது. இதை 10 பேருக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு 10 நிமிஷத்தில் நினச்ச காரியம் நடக்கும், நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு வர ஃபார்வர்ட் மெசேஜை பார்த்துட்டு அவர் கரெக்டாக 10 பேருக்கு ஷேர் பண்ணுறாரு. ஷேர் பண்ண பிறகு, ஏன்பா உனக்கு இந்த மாதிரி இந்த ஊரில் ஏதாச்சும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு பேப்பர் படிக்கிறோம் கேட்க, ஆமாம் இருக்குது, ஆனால் இப்போ இல்லைன்னு சொல்லி யோசிக்கும் போது, அந்த இடத்தோட மதிப்பு 5 லட்சமாக இருந்தால் இப்போ 50 லட்சம் தராங்களாப்பா, ஜாக் பாட்டுப்பான்னு சொல்ல ஹீரோவோட அப்பா ஹீரோவை பார்த்து துரத்துறாரு. ஹீரோ டக்குன்னு ஓடி ஆட்டோவில் ஏறி அங்கேருந்து தப்பிச்சு ஆகிடுறான். ஆகிட்டு நல்ல வேலை தப்பிச்சிட்டுன்னு சொல்லி நினைக்கிறான். இவனுக்கு அவ்வளோதான், பிபி சுகர்லாம் ஏறிடும் சும்மாவே, அவருக்கு அதிகமாகவே ஏறி போயிடுது. சரி, ஹோட்டல் உள்ள போகிறாங்க. போயிட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சதும் ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் யாரும் இல்லையான்னு கேட்க, இல்லை யாரும் இல்லைன்னு சொல்ல, இவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு பத்திரிக்கை கொடுத்து இந்த மாதிரி ஓப்பனிங் வச்சுருக்கேன் வந்துரு, சாரி உங்களை இந்த பண்ணதுக்கு எல்லாத்தையும் சொல்ல, பரவாயில்ல பாவான்றோம். தெலுங்குல பாவானா என்னென்னு அர்த்தம், மாமான்னு நினைக்கிறேன், அதான் எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு. அதனால் சரின்னு சொல்லிட்டு இவன் எக்ஸிபிட் ஆகி லவ்வும் செட் ஆகிடுது. ஹோட்டல் திறக்கிறாங்க. ஹோட்டல் திறந்ததுக்கு என்ன பண்ணுறாங்க, ஹீரோவோட அப்பா உட்காந்துட்டு இருக்க ஹீரோயினோட அப்பா வந்து பேச, டக்குன்னு இந்த மாதிரி ஏமாத்திட்டியாடா அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் செம்ம சண்டை வருது. அப்புறம் ஹீரோவோட அப்பா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பிட்ட உடனே என்ன, ஹீரோயின் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ ஹீரோ கையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பேண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பேண்டை கையில் போட்டுட்ருப்பார். அதை பார்த்துட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகுது. ஹோட்டல் இன்னும் நல்லா டெவலப் ஆன பிறகு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் ஹோட்டலோ சரியாக போகிற மாதிரியே தெரியல. வேஸ்ட்டாக டெய்லி ஃபுட்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் டெய்லி வெளியே கூட்டிகிட்டே இருக்காங்க. இதனால் ரொம்பவும் கஷ்டமாயிடுது. ஹீரோ டெய்லி வராரு, ஷட்டர் திறக்கிறாரு, இப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு போனியும் ஆகலை. ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுத்து காட்ட, இல்லை நான் வேலைக்கு போகணும்னு சொன்னேன், நீ உனக்கு என்ன, நீ கல்யாணம் பண்ணிவிட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லா அப்பா மாதிரி அவங்க அப்பாவும் பேசி விட்டுறாரு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. தலைகாலு புரியலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது இங்கே தான். ஹோட்டல் சரியாக போகாதனால வேறு வழி இல்லாமல் அங்கே வேலை செய்கிற பையனை வெளியே அமிச்சு, சரி ரோட்டில் போகிறவனாச்சும் பிடிச்சி ஹோட்டல் உள்ளான்னு சொல்ல, அவன் போகிறவங்கெல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அண்ணனே வாங்கினேன், நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு போங்கண்ணே, அண்ணனே வாங்கினேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். ஆனால் யாரும் வர மாதிரி தெரியல. இன்னொருத்தங்கிட்ட, ஆனால் சாப்பிட்டு போன ஹோட்டல் அங்கே எங்கடா இருக்குது ஹோட்டல்னு சொல்ல, இதோ இருக்கேன் நான் ஹோட்டலா எங்கடா எதுவுமே காணுமேன்னு சொல்ல, அப்புறம் தான் தெரியுது அங்கே பேர் மாங்காய் மரம் ஃபுல்லாக மறைச்சின்னு இருக்கும் ஹோட்டலையே. என்னடா இது கஷ்டப்பட்டு ஹோட்டல் வச்சா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு என்ன அப்புறம் மேலே ஏறி மரத்தையும் வெட்ட முடியலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மொத்த இலையும் பிச்சு கீழே போட்டுடுறான். கீழே போட்ட பிறகு ஹீரோயின் வந்து இந்த நியூஸ் சொல்கிறாங்க. ஹீரோ ஐயோ ஒன்றுமே புரியலையே, என்னடா இது இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அவர் லைஃப்பும் காண்டா இருக்குது. ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவங்க அப்பா இந்த மாதிரி நான் ராகவை தான் லவ் பண்ணுறேன், அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு குண்டை தூக்கி போடுறான். அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியலை. அவங்க அப்பா சொல்கிற, அம்மா உனக்காக நான் இன்ஜினியரிங் மாப்பிள்ளையை பார்த்தா நீ என்ன இவனை சொல்கிற, இவனாம் ஒரு ஆளே இல்லை, இவன் கடை எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு இவனை காண்டேற்றி அமுச்சு விட்டுறான். நாங்கள் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோவுக்கு கால் பண்ணி, நான் வீட்டில் போல்டாக சொல்லிவிட்டு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, இதுக்குள்ளே ஏன் சொன்னேன், ஐயோ என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டியாம்மான்னு சொல்லிட்டு, சரி நான் வீட்டில் பேசி பார்க்குறேன் ஆனால் பயமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்புறம் என்ன வீட்டுக்கு போயிட்டு என்ன முதல்ல யார்கிட்ட சொல்லுவான், அம்மா கிட்ட தான் சொல்லுவான். அவன் அம்மா என்ன சொல்கிறாங்க, சரி போய் ஏதாச்சும் பேசு அப்படி இப்படின்னு சொல்லி நைஸாக சொல்லி அனுப்புகிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு தண்ணி எடுத்துமே கொடுக்குறான். இந்தாங்கப்பா தண்ணி குடிங்கப்பான்னு. தண்ணியா சரின்னு சொல்லி குடிக்கிறான். டிவி ஆஃப் பண்ண உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படியே சொல்கிறான். இல்லைப்பா ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்ல, சரி சொல்லு இந்த மாதிரின்னு சொல்ல. அவங்க அப்பா என்ன பண்ணார், கண்ணுங்கள்லாம் செவகுது. ஆஹா பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்னு பார்த்தா டக்குன்னு அவங்க அப்பா வேகமாக போய்ட்டு சட்டையை எடுத்துனாடா, இதை முன்னாடியே சொல்கிறதானு சொல்லிட்டு வேகமாக சம்மந்தம் பேசலாம், இப்பயே வாடான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. அவங்க அப்பா என்னாச்சு இவர் ஏன் எப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போய்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைம்மா ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு, இன்ஜினியரிங் பல பார்த்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பையனை விட நல்ல பையன் எங்கே கிடைப்பான் அப்படின்னு சொல்ல, சரி திடீர்னு ஏன் இந்த முடிவு, அப்படியே இந்த மாதிரி நிலத்தை ஏமாத்திட்டுன்னு சொல்லி அந்த நிலத்தை கேட்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அங்கே மிச்சர் சாப்பிட்டு இருக்கு சும்மா இல்லாமல்
அதான் நீங்கள் வரதட்சணை தருவீங்கல்ல, அந்த வரதட்சணையிலேருந்து கழிச்சுக்கிறோன்னு சொல்ல, என்னது வரதட்சணை அப்பயே நினச்சேன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோ வந்துட்டு வரதட்சணைலாம் ஒன்றும் வேணாம், உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும்ன்னு சொல்ல, சரி அதை அவங்க அப்பாவை சொல்லுன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பா அங்கேருந்து இது கம்முன்னு வந்துடுறாரு. ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலில் ரொம்ப நாளாக ஒரு ஸ்மெல் வரும். அது என்ன ஸ்மெல்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ எலி செத்துட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் பின்னாடி போய் பார்த்தா தான் தெரியும், இவங்க ஹோட்டலில் செய்கிற டெய்லி வேஸ்ட்டாக போகிற இல்லை எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகுது, அது மொத்தத்தையும் அங்கே தான் கொட்டி வச்சுருப்பாங்க. இவன் என்ன பண்ணுறான், கோவமாக முனிசிபாலிட்டிக்கு கால் பண்ணி அவனை சொன்னான், டேய் தேவையான நீயே பண்ணிக்கலாம்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு சரின்னு சொல்லிட்டு அது மொதலையும் நம்மளே க்ளீன் பண்ணணும்னு சொல்லி க்ளீன் பண்ணேன் வச்சுட்டு போர்டை இங்கே எதுவும் குப்பைகள் கொட்டாதேன்னு சொல்லிட்டு போர்டை வச்சுட்டு வருவான். அப்பா என்ன பண்ணுவான், ஒருத்தன் வேணும்னே போயிட்டு அந்த போர்டு மேலேயே குப்பையை போட்டு வருவான். இவன் தலை மேலேயே கையை வச்சுட்டு உட்காந்துருவான். என்னடா இது வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அந்த இவங்க விற்றுருப்பாங்கல்ல அந்த சேல் பண்ண இடத்தோட மதிப்பு மறுபடியும் குறைஞ்சிட்டு இருக்கும். அதனால் ஹீரோனோட அப்பாவும் அம்மாவும் ஹீரோ கிட்ட வந்து மாப்பிள்ளை கேட்டு வருவாங்க. ஹீரோ சொல்லுவார், நான் ஹோட்டலில் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு. ஆமாம் நீ வந்த மாதிரி தான்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சண்டை போட்டு அனுப்பி விட்டுருவாரு. ஹீரோயின் போயிட்டு சொல்கிறாங்க, என்ன நீயும் ஹோட்டலில் முன்னேற மாட்டேற, கல்யாணமும் பண்ண மாட்டேறேன், இப்படியே விட்டா நான் வேறு யாரா கல்யாணம் பண்ணி போக வேண்டியதான்னு சொல்கிறாரு. இவங்க பணத்தை எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கா. ஒருத்தன் என்ன பண்ணுவான், சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போய் நிற்பான். அந்த கிழமை அங்கேருந்து டைவ் அடித்து காப்பாற்றுவான். ஆனால் காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற முடியாமல் போயிடும். அதனால் சோகத்தில் எல்லோரும் இருப்பாங்க. அப்போது அவங்க பையன்கிட்ட போயிட்டு இறந்தவரோட பையன்கிட்ட போய்ட்டு ஆறுதல் சொல்ல அவரும் சரின்னு சொல்லி கேட்டுட்டு அமைதியாக வந்துடுவார். அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் மறுபடியும் எக்ஸ்கியூஸ் கேட்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பிடுது. இவனும் சோகமாக வந்துடுறான். ஹீரோ நைட்டு அன்டைமில் என்ன பண்ணுறான், கால் பண்ணுறான் ஹீரோவோட அம்மாவுக்கு. கால் பண்ணி கேட்குறான், இந்த மாதிரி ஒன்றுமே ஆகலை, என்னால் முடியல, நான் திரும்பி வந்துருப்பான்னு சொல்ல அவங்க சொல்கிறாங்க, கடினமாக வச்சா எதுவும் வந்தாலும் சிம்பிள் தான் சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், போகிறான் ரூமு கதவு சாத்திட்டு அவன் சட்னி புது விதமாக ஏதோ செய்ய ட்ரை பண்ணுறான். ஆனால் டேஸ்ட் வரல. மொதல் கீழே கொட்டுறான். மறுபடியும் செய்கிறான். மறுபடியும் டேஸ்ட் வரல. மறுபடியும் கீழே கொட்டுறான். வேகமாக வெளியே போய் மாங்காய் மரத்தடியில் உட்காந்துடுறான். உட்காந்து போர்டை பார்க்குறான். போர்டை பார்த்து ஒரு ஃபுட்பால் கிக் ஒன்று விடுறான். போர்டை அங்கே போய் விழுது. டென்ஷனில் இருக்கும்போது மேலேருந்து ஒரு மாங்காய் விழுது. அந்த மாங்காவை எடுத்துகிட்டு போய் அதில் சும்மா ஆட் பண்ணுறான். ஆட் பண்ணி அவங்க அப்பா அவங்க அம்மாவையும் சாப்பிட வைக்கும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவன் அப்போனா இதான் சீக்ரெட் ஆஃப் மயோனைஸ்னு சொல்லிட்டு அங்கேருந்து இனிமேல் எல்லாத்தையும் இதை போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். டெய்லி குப்பை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தன் கொட்டிட்டு போவான்ல, அவன் எப்படி அவனை சமாளிக்குதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல சாமி ஃபோட்டோ வச்சு விட்ருவான். கல்லெல்லாம் வச்சு சின்னதாக செஞ்சு விட்ருவான். அதனால் பிரச்சனைலாம் போயிடும். ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மாப்பிள்ளைங்களாம் வராங்க, கல்யாணம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, காரில் போகிறானுங்க வழி தெரியாத இடத்துக்கு. வழி தெரியாத இடத்துக்கு ஒரு ஆட்டோவில் கேட்குறானுங்க. அவன் 1000 ரூபான்னு சொன்னது, இங்கேருந்து போகிறதுக்கு 1000 ரூபாயா, சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போகிறான். போயிட்டே இருக்கும்போது நேராக ஹீரோவோட ஃப்ரெண்டு பைக் எடுத்துன்னு உள்ளே விட்டுறான். ஆட்டோக்காரனுக்கு இவனுக்கு செம்ம சண்டை ஆகிடுது. செம்ம சண்டை ஆன உடனே இவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஹீரோ கால் பண்ண ஹீரோ வரான். வந்து ஹீரோ ஆட்டோக்காரனை போட்டு அடிக்கிறான். டக்குன்னு இவன் மாப்பிள்ளையை வந்து தடுக்க வர அவனுக்கு ஒன்று காது மேலேயே ஒன்று விழுது. இதை பார்த்த ஹீரோயின் திடீர்னு எங்கேருந்தோ ஓடியாந்து பிடிச்சி இவன் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, அப்போது நீ தான் பொண்ணான்னு சொல்லிட்டு ராகவன் என்ன பண்ணுவான், ஹீரோயினை வீட்டில் கூட்டு போய் விட்டுட்டு இந்த மாதிரி டிசம்பர் மாதம் நல்ல நாள் இருக்குது, அன்றைக்கி கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்கிறான். சரின்னு எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா தூக்கி உடைச்சிடுறாரு அந்த உண்மையை. என்னென்னா இந்த மாதிரி நிலம் பழைய ரேட்டுக்காக வருதான்னு சொல்ல அவர் சிரிச்சிக்கிட்டே இருக்கார். அப்புறம் என்ன, ஃபேமிலி சந்தோஷமாகுது, 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது, ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஆகிடுது. அதனால் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க. ஹாப்பி எண்டிங் தான் படம்.